டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்த அந்த அம்மா வர கத்து வர டாக்டர் வேதா கிரேசி எம்பிபிஎஸ் எம்எஸ் போட மறந்துட்டாங்க போல இது. க்ளீன் பண்ணி வச்சிடலாம். சே டைம் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ லேட்டாக போனால் எப்படி? பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு டாக்டர். பேஷண்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். எல்லாரையும் உட்கார வச்சிட்டீங்களா? எல்லாரையும் உட்கார வச்சிட்டேன் டாக்டர். ஐயோ இவ்வளோ பேரா? நான் எப்படி இவ்வளோ பேரை பேஷண்ட்டை பார்க்க முடியும்? டாக்டர் இவங்க இல்லை, இதோ இருக்காங்க டாக்டர். ஓ சரிம்மா. இது என்னம்மா கடிதம்? இது என்னது டாக்டர்? அம்மா கிட்ட இருந்து வந்தது டாக்டர் கடிதம். அம்மா நான் எவ்வளோ பெரிய டாக்டர், என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆளு, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா கண்ணு தெரியாம எப்போ ஒரு நாள் யாரையாச்சும் வச்சு லெட்டர் போட்டுட்டே இருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து அதெல்லாம் தூக்கி போடுமா, அப்பள போடுமா. நான் எனக்கு எவ்வளவு பேஷண்ட்டை பார்க்கணும், நான் காசு சம்பாதிக்கணும், அந்த காசு எனக்கு வேணும். லெட்டர்லாம் தூக்கி போடுமா. ஒரு வாரம் ஆகுது. தூக்கி போடுமா. பேஷண்ட்டை வர சொல்லுமா. டாக்டர் பேஷண்ட்டை கூட்டலாமா டாக்டர்? டோக்கன் நம்பர் அழகி வெரோனிகா. டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர் முடியல டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர் முடியல. நம்ம வயிறு வலிக்குதுன்னு சொல்ற நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்க. சாரி டாக்டர், வலியில என்ன படுத்தல டாக்டர், வயிறு வலிக்குது டாக்டர், வயிற்று வலி பொறுக்க முடியல டாக்டர். வயிறு வலிக்கிற டைம்ல நீயா பொறுக்க போற? டாக்டர் ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்க டாக்டர் முடியல. ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும் போல. ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். அதுக்கு தானே வந்திருக்கேன். பண்றேன் பாருங்க டாக்டர். அப்பா ஐயோ முடியலையே, வயிறு வலி தாங்க முடியலையே டாக்டர், சீக்கிரம் டாக்டர். அப்பா ஐயோ வயிறு வலி தாங்க முடியலையே, அப்பா முடியலையே. ஐயோ ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர் சீக்கிரம் டாக்டர். கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு இவங்களுக்கு. அம்மா உங்களுக்கு 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஃபாஸ்டா பண்றது, இன்னொன்னு ஸ்லோவா செயல்படும். உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணும் நீங்களே டிசைட் பண்ணுங்க. சீக்கிரம் டாக்டர், ஃபாஸ்ட்லயே போடுங்க டாக்டர். உங்களுக்கு ஃபாஸ்டா வேணுமா? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுதான் எதிர்பார்க்கறேன் டாக்டர், இதுதான் எதிர்பார்க்கறேன். அம்மா இவங்களுக்கு உடனே ஒரு இன்புட் டேப்லெட் கொடுத்துருங்க, உடனே சரியாயிடும். கொடுத்துருங்க. இந்தாங்க டாக்டர். இது எப்படி சாப்பிடணும்? வாயில தான் சாப்பிடணும். எப்ப போடணும்? காலையில ஒண்ணு போட்டுக்கோங்க, மதியம் ஒண்ணு போடுங்க, உயிரோட இருந்தா நைட் போடுங்க. டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க? எவ்வளவு ஃபீஸ் டாக்டர்? 10,000 பே பண்ணிருமா டாக்டர். மாத்திரை போடாமலே எனக்கு வயித்து வலி சரியாச்சு டாக்டர். இதுதான் எங்க ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷலே இதுதான். இந்தாங்க இந்த மாத்திரை வாங்கி பத்திரமா வைங்க, அடுத்த பேஷண்ட் உதவும். நீங்க போங்க, வந்தாங்க அக்கௌண்ட்ல போயிட்டு 10,000 பில்லு பே பண்ணிட்டு போங்க. ஒரு டாக்டர் 2 மாத்திரை கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கேக்குது. அடுத்த பேஷண்ட் சீக்கிரம் வர சொல்லுமா, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம். டாக்டர் அடுத்த பேஷண்ட் கூப்பிடலாமா கூப்பிடுங்க. டாக்டர் நீங்க வேற சம்பள பாக்கி வேற தரவே இல்ல. இப்ப அடுத்த பேஷண்ட் வச்சு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தந்துறேன், கவலைப்படாதீங்க. டோக்கன் நம்பர் 2 எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் சிரிப்பலைக்கு அனிதா வாங்க. டாக்டர் வயித்துல ஏதோ ஓடிட்டே இருக்கு டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். சீக்கிரமா ஏதாச்சும் மாத்திரைனா கொடுங்க டாக்டர். வயித்துல தானே ஓடுது, நீ ஓடிட்டு இருக்க. ரொம்ப வயித்துல தாங்க முடியல டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். பாக்குறேன் அதுக்கு தானே போர்டுல போட்டு வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு டேப்லெட்னா கொடுங்க டாக்டர், இல்ல ஊசியாச்சும் போடுங்க டாக்டர். டாக்டர் வயித்துல சரி இப்ப உடனே பாக்குறேன், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போல டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வயித்துல தாங்க முடியலையே. சரி இதுல கொஞ்சம் படுங்கம்மா. டாக்டர் படுக்கணுமா? ஐயோ உட்காரவே முடியல டாக்டர், சீக்கிரமா பண்ணுங்க டாக்டர். வயித்துல தானே பிரச்சனை, ஏன் டாக்டர் பின்னாடி செக் பண்றீங்க? சொல்றேன் அம்மா, ஒரு ஸ்கேன் ஒண்ணு எடுக்கணும். சரிங்க டாக்டர். வயித்துக்குள்ள என்னமோ ஓடிட்டே இருக்கு, கடமுட சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர். நான் உடனே பண்றேன், அதுக்கு தானே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் காமிக்கணும்ல, அப்படிதானே பணம் அதிகமாகும். ஒரு ஸ்கேன் ஒண்ணு எடுத்துருங்க, எக்ஸ்ரே ஒண்ணு எடுத்துருங்க, பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க, யூரின் டெஸ்ட் கொடுத்துருங்க. என்னென்ன டெஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுருங்க. இன்னைக்கு இவ்வளவு போட்டு தள்ளுறதுதான் நம்ம வேலையே. டாக்டர் ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணுங்க டாக்டர். இன்கிரிமெண்ட் போட்டு அவசரப்படாத, பேஷண்ட் இப்பதானே மாட்டிருக்காங்க. டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். கொஞ்சம் கீழே படுமா. இதுதான் டிஜிட்டல் ஸ்கேன், பார்க்க இப்படிதான் இருக்கும், உடனே ரிப்போர்ட் தரும். அதாவது இந்தியன் ஸ்கேன். படுங்க. டாக்டர் முன்னாடி தான பிரச்சனை டாக்டர். ஏன் சார் டாக்டர் இது இப்படிதான், பின்னாடி செக் பண்ணா முன்னாடி தெரியும். அதுதான் இது டிஜிட்டல். டாக்டர் ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணுங்க டாக்டர். உடனே பண்றேன். இப்ப ரிப்போர்ட் வந்துரும் நினைக்கிறேன். டாக்டர் ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணுங்க டாக்டர். ஐயோ எலி இருக்குது இவங்க வயித்துக்குள்ள.
என்னது எலியா? ஆமா எலிதான் இருக்கு. டாக்டர் என்ன டாக்டர், ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணி வெளியே எடுங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய எலி இருக்குது, இந்த எலியை உடனே நாங்க கொண்டு வரணும். இது நாங்க ஒரு உனக்குள்ள வந்து ஒரு பெரிய எலி ஓடிட்டு இருக்கு டாக்டர், ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா எடுங்க டாக்டர். இது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பெரிய செலவாகுமா? இப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இல்லம்மா ரொம்ப செலவாகுமா? ரொம்ப செலவானா கூட பரவாயில்ல டாக்டர், நீங்க ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா குணப்படுத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதான் டாக்டரா இருக்க நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். இன்னைக்கு இன்கிரிமெண்ட் உனக்கு கண்டிப்பா நிச்சயம். டாக்டர் சரி பண்ணுங்க டாக்டர். சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? லட்சம் ஆனாலும் பரவாயில்லையா? சரி இன்னைக்கு இவ்வளவு போட்டு தள்ளுறதுதான் நம்ம வேலை. நாங்க இத போட்டுட்டு இது தண்ணி குடிங்க. டாக்டர் வாமிட் வர மாதிரி இருக்கு டாக்டர். டாக்டர் வாமிட் வர மாதிரி இருக்கு டாக்டர். அப்படி போய் அவங்க மேல எடுங்க. டாக்டர் எலி ஓடுது டாக்டர். எலி ஓடுது, அதான் நான் சொன்னேன் இல்லையா? நான் சொன்னேன்ல சாப்பிட்ட உடனே வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு. இதுதான் மார்டின் ராட் கில்லர். உள்ளே சாப்பிடும், வெளியே வந்து சாகும். டாக்டர் எடுமா 10 lakhs எடு. என்னது 10 lakhs-ஆ? சரி 1 lakh எடு. என்ன டாக்டர் 1 lakhs கேக்குறீங்க? ஏம்மா என்னம்மா நீ எவ்வளவு பெரிய டாக்டர், ஸ்கேன் எடுத்திருக்கேன், எக்ஸ்ரே எடுத்திருக்கேன், பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன், யூரின் டெஸ்ட், பத்தாத்துக்கு நீ வாந்தி வேற பண்ணிருக்க. அந்த ஹவுஸ் கீப்பிங்லாம் எல்லாத்தையும் தொடக்க எடுத்து உன் தலையில தான் கட்டணும். எல்லாத்தையும் எடு பண்ணு. இன்னைக்கு இன்கிரிமெண்ட் நிச்சயம். என்னது 1 lakhs-ஆ? வீட்டை 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கி சாப்பிட்டதாலே வயிற்றுல எலி வெளி வந்திருக்கும். இந்த டாக்டர்கிட்ட வந்து 1 lakhs கேக்குறாங்களே, அநியாய டாக்டர், மோசமான டாக்டர். என்னை பார்க்க நிறைய டாக்டர்ஸ் இன்னும் நிறைய பேஷண்ட் வருவாங்க. என்னால தான் என்னை பார்க்க டைம் இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் என்னை பார்க்க வருவாங்க. இது மாதிரி 4 பேர் என்னை பிரபலப்படுத்துங்க. நீங்கள் பிரபலப்படுத்தினாதான் உனக்கு இன்க்ரிமெண்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படியே பெரிய ஆளாக ஆகிட்டே போகலாம். நம்ம பேஷண்ட்டை வச்சு நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். கண்டிப்பா டாக்டர், இதுதான் நம்மளுடைய ஆசை. நம்மளுடைய எல்லா நோக்கமும் இதில் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஆண்டர்சன்பேட்டை சபையில் நம்ம சேர்ந்து எப்படியாச்சும் தீர்த்து கட்டிடணும். வர்றவங்களுக்கு போட்டு தள்ளுறதுதான் நம்ம வேலையே. ஒரு பெரிய பில்லா மட்டும் போட்டுருங்க டாக்டர். இந்த அதான் சொன்னா உனக்கு இந்த மாசம் கண்டிப்பா இன்கிரிமெண்ட், கவலையே படாத. சம்பளம் ஏத்தி தருவீங்களா டாக்டர்? கண்டிப்பா ஏத்தி தந்துடுறேன். போன் அடிக்குது பாருங்க, போன் எடுங்க. ஹலோ, பேஷண்ட் அதான் இருக்கும். என்ன பார்க்க தான் டாக்டர் உடனே வெளியே போறாரு, சீக்கிரம் வர சொல்லுங்க. ஹலோ நான் பிஸி சொல்லிட்டே இருக்கேன். ஹலோ யாரு, என்ன சொல்றீங்க? டாக்டர் அம்மாவா? இந்த சொல்லிடுறேன், உடனே சொல்லிடுறேன். டாக்டர் சொல்லுங்க, என்ன பேஷண்ட் வர சொல்லுங்க, நான் கிளம்புறேன். டாக்டர் அம்மாக்கு அம்மா இறந்துட்டாங்களா டாக்டர்? என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், இப்பதான் கால் வந்து. எங்க அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா டாக்டர். எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. ஆமா டாக்டர். ஐயோ, நான் இதை தெரியாம எங்க அம்மாவை உதாசீனப்படுத்திட்டேனே. டாக்டர் லெட்டர் வந்து 1 வாரம் ஆகுது டாக்டர். நீங்க தான் டாக்டர் என்ன நிராகரிச்சிட்டீங்க. ஆமா, எங்க அம்மாவுக்காக நான் ஒண்ணுமே செய்யல. நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? ஆமா இயேசுப்பா. நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் 2 கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது 2 கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்து கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூவுலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ
அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்கச் செய்வாயாக. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்துல புகழுக்காகவும் பெருமைக்காகவும் வீணான செயல்களுக்காகவும் பணத்துக்காகவும் எங்கெங்கோ ஓடி அலைஞ்சிட்டாண்டவரே. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் ஏசப்பா. இந்த ஆண்டர்சன் பேட்டை ஏஜி சபையோடு இணைந்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய இன்னிலிருந்து ஏசப்பா உமக்கு பிரியமாய் வாழ இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார்.